the Lifestraw. இங்க வந்து அழுக்கு தண்ணி வந்து இருக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டியூப். ஐயையோ. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மிஸ்டர் சன் சிட்டி. என் கையில் இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் வந்து Lifestraw. இந்த Lifestraw-வை யூஸ் பண்ணி எவ்வளோ அழுக்கான தண்ணி நம்மளால பியூரிஃபை பண்ணி குடிக்க முடியும். எஸ், இந்த Lifestraw பற்றி நீங்கள் எக்கச்சக்கமான வீடியோஸ் பார்த்துருக்கலாம். பட் இன்னைக்கு நம்ம இந்த Lifestraw வச்சு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான கிரேசியான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோம். அதாவது வாட் இஸ் இன்சைட் Lifestraw அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம ஒரு கிரேசி எக்ஸ்பெரிமெண்ட் ட்ரை பண்ணலாம் தோணுச்சு. ஸோ அதுக்காண்டி இந்த Lifestraw நம்ம வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ கைஸ், லெட்ஸ் கோ டு தி வீடியோ. கைஸ், நம்மள இந்த Lifestraw-ஓட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்ற உங்கள்ட்ட நான் சொல்கிறேன். இந்த ஒரு Lifestraw அதை இதை மட்டும் யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட 4000 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர்ஸ் வந்து நம்மளால வந்து பியூரிஃபை பண்ணி குடிக்க முடியுமா? கேட்குறத செம்ம ஷாக்கிங்காக இருக்கலாம். அந்த அது மட்டும் இல்லை, இந்த Lifestraw-குள்ள இருக்கக்கூடிய மெக்கானிசம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 99.9% ஆஃப் பாக்டீரியாஸையும் அண்ட் புரோட்டோசோவையும் அண்ட் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணி நமக்கு 100% ஆஃப் பியூர் வாட்டர்ஸ் மட்டுமே கொடுக்கக்கூடியது இந்த Lifestraw. இது வந்து மேக்ஸிமம் வந்து அந்த ஹில்ஸ் பகுதிகளில் அண்ட் நீங்கள் இதே வந்து அவுட்டோரில் இங்கே கேம்பிங் போகிறீங்க, அங்கே அவங்க வந்து ரொம்ப டேர்ட்டியான வாட்டர்ஸ் மட்டும்தான் இருக்குது, இல்லை உப்பு தண்ணி தான் இருக்குது. அந்த வாட்டர்ஸ் வந்து நீங்கள் எமர்ஜென்சி டைமில் வந்து ஃபில்டர் பண்ணி குடிக்கணும் அப்படின்றதுக்காண்டியே உருவாக்கப்பட்ட ஒரு போர்ட்டபிளான கேம்பிங் கேஜெட் தாங்க இந்த Lifestraw. இந்த Lifestraw வந்து எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்றத ஒரு சின்ன சாம்பிளோட உங்களுக்கு நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே கைஸ், இந்த Lifestraw வந்து எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்றத இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஜஸ்ட் வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாய் வச்சு இழுக்கிறதுக்கான ஒரு சின்ன போர்ட் மாதிரி கொடுத்துருக்காங்களா, அப்படியே அடிப்பகுதியில் வந்து நான் ஓப்பன் பண்ணுற பார்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஜிச்சு இதை அப்படியே ஓப்பன் பண்ணி எந்த ஒரு டர்ட்டியான வாட்டராக இருந்தாலும் சரி நம்ம வந்து உள்ள டிப் பண்ணி நம்ம வந்து இழுக்க வேண்டியதான். இழுத்தோம்னா நமக்கு வந்து பியூரான வாட்டர் வரும். ஸோ வந்து பாருங்கள், இப்போ இங்கே வந்து அழுக்கு தண்ணி வந்து இருக்குது. இதுக்குள்ளே எக்கச்சக்கமான பாக்டீரியாஸ் வந்து இருக்கும். இது வந்து மண் எடுத்து போட்டு கரைச்சி அப்படி ரெடி பண்ண அழுக்கு தண்ணி. ஓகே, இப்போ இது வந்து நான் குடிக்க போகிறேன். வாங்க, டிப் பண்ணி இப்போ நான் இழுக்க போகிறேன். சரிங்க, பாருங்கள் எவ்வளோ வந்து கிளியராக வந்து வாட்டர் இருக்குது அப்படின்றது. இது மாதிரி நவாப்பழம் சாப்பிட்டேன், அது அப்படியே தெரியுது போல. ஓகே, இந்த அளவுக்கு வந்து 99.9% நம்ம பியூரிஃபை பண்ணி குடிக்கக்கூடியதாங்க இந்த Lifestraw. ரெண்டுக்கும் வந்து டிஃப்ரெண்ட்டாக பாருங்கள். பியூர் வாட்டர் நம்ம அப்படியே குடிச்சிக்கிட்டே வந்து இருக்கலாம். இப்போ பாருங்கள், நான் குடிக்கிறேன். அப்படியே என்ன சொல்கிறது, அழுக்கு தண்ணியை வந்து நம்ம குடித்தோம்னா டேஸ்ட் தரும்ல, அந்த மாதிரி டேஸ்ட்டே இல்லை. ஒரு நார்மல் க்ளீன் வாட்டரை குடிக்கிற மாதிரியான டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக வந்து இருக்குது. ஓகே, இந்த Lifestraw வந்து எப்படி யூஸ் ஆகுது, எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்துட்டோம். இப்போ இந்த Lifestraw வந்து எப்படி வாட்டரை வந்து ஃபில்டர் பண்ணுது, ஃபில்டர் பண்ணுறதுக்குள்ளே என்ன மாதிரியான மெக்கானிசம் வந்து உள்ளே வச்சுருக்காங்க அப்படின்றதான் கைஸ் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். கம் ஆன் கைஸ், லெட்ஸ் கோ டு ஓப்பன் தி Lifestraw. வாங்க கைஸ், இப்போ Lifestraw வந்து ஓப்பன் பண்ணக்கூடிய நேரம் வந்தாச்சு. அண்ட் இப்போ இதில் இருக்க பார்ட்ஸில் நம்ம கட் பண்ணி எடுப்போம். இதோட ப்ரைஸ் வந்து அரௌண்ட் வந்து கரெக்டாக 1200 வரும். நீங்கள் வாங்கி கண்டிப்பாக இந்த யூஸ் பண்ணலாம், எந்த வித இதுவும் கிடையாது. ISO சர்டிஃபைடு ப்ராடக்ட் தான் இருந்து, அதனால ப்ராப்ளம் இல்லை. என்ன திறக்க முடியும், எத்தி ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம கட் பண்ணிடலாம், அதெல்லாம் ஈஸியாக இருக்கும். Guys, look at these guys. நம்மளுடைய Lifestraw எப்படி இருக்கு பாருங்க. உள்ள உள்ள அமுங்குற மாதிரி உள்ள போயிட்டு இருக்கு. ஒரே ஒயிட்டா இருக்கு. நம்ம கொஞ்சம் நல்லா ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு. அண்ட் ஓப்பன் பண்ணோம்னா, ஓ மை காட், என்னங்க அது உள்ளே ஏதோ கயிறாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓப்பன் பண்ணோம். நீண்ட நேரம் போராட்டத்துக்கு பிறகு நம்ம வந்து Lifestraw வந்து கட் பண்ணியாச்சு.
அண்ட் உள்ளே என்ன இருக்குது அப்படின்றத நீங்களே பாருங்கள். லைஃப்ஸ்ட்ரா வந்து இப்போ வெளியில் வந்துருச்சு. கட் பண்ணும்போது நமக்கு ஒரு மாதிரி பவுடராக இருந்துச்சு மேலே. இங்கே பாருங்கள் எப்படி ஒட்டிகிட்டு இருக்குன்னு. அண்டு இப்படி தாங்க இருக்குது. உள்ளே பார்க்குறது ஏதாவது குட்டி குட்டி டியூப்ஸ் மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். லைக் அப்படி தான் தெரியுது. பார்க்க நல்லா ரப்பர் மாதிரி இருக்குது. ஓ கட் ஆகிடுச்சிங்க. இது பார்க்குறது உங்களுக்கு இப்படி தானே தெரியும், ஒரு கயிறு மாதிரி. ஆனால் இது வந்து கயிறு மாதிரி நூல் மாதிரி தெரியலாம். பட் ரியலாக வந்து அப்படி கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டியூப், அதான் மெம்பரைன் டியூப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த லைஃப்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா வாட்டரை வந்து ஃபில்டர் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி எக்கச்சக்கமான இந்த மெம்பரைன் டியூப்ஸ் வந்து யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் ஆனது நமக்கு ஃபில்டர் ஆகி வருது. அதாவது நம்ம தண்ணி இப்படி மேலே உரியும் போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே போர்ஸ், இந்த மெம்பரைன் டியூப்ஸ் இருக்குல்ல, இதுக்கான போர்ஸ் வந்து இது மூலயமா தண்ணி உள்ளே போயிட்டு தண்ணியில் இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு மெம்பரைன் டெக்னாலஜி தான் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருந்து நமக்கு வந்து வாட்டர்ஸ் வந்து பியூரிஃபை பண்ணி மேலே வரும்போது நமக்கு 100% ஆஃப் வாட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் வாட்டர்ஸ் வந்து கொடுக்குது. அண்ட் பாருங்கள் வேறு லெவல் வந்து இருக்குது. இப்போ இதை கட் பண்ணி உண்மையிலே ஒரு டியூப்பாக இருக்கானுங்கிற செக் பண்ணி பார்த்துருவோம். அதையும் எடுத்து ஓரிஞ்சு பார்க்கலாம். காய்ஸ் வருங்க, இங்கே ஃபுல்லாக அந்த கேப் இருக்குது. அப்படியே இழுத்தோம்னா காற்று இந்த சைடு வருது நமக்கு. அப்படியே இந்த மெம்பரைன் போருக்குள்ளே வழியாக உள்ளே போய் தாங்க நமக்கு வந்து ஃபில்டர் ஆகி வெளில வருது. ஸோ அதுதாங்க இந்த லைஃப்ஸ்ட்ராக்குள்ளே இது என்ன தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம். பட் ரொம்ப ரியலி ஷாக்கிங்காக இருக்குது. எதனால் அப்படின்னா வந்து இதில் யூஸ் பண்ணிக்கக்கூடிய டெக்னாலஜி, இதுக்கு முன்னாடி வந்து வாட்டர் வந்து ஃபில்டர் பண்ணோம் அப்படின்னா வந்து அதுக்கான ஒரே ஒரு மெத்தடு தான் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு டியூபோ இருக்குன்னு ஒரு பானை ஏதோ ஒரு சம்திங்ஸ் ஒன்று எடுத்துக்கிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேயர் வந்து மணல், அதுக்கு மேலே கொஞ்சம் பெரிய சைஸ் கற்கள், அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா சார்கோல், அப்புறம் அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா சம் லீவ்ஸ் எல்லாம் போட்டு அந்த மாதிரி தான் வந்து ஃபில்டர் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தடு இதுக்கு முன்னாடி வந்து இருந்துச்சு. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது டெக்னாலஜி எந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்கு அப்படின்றத இதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இனிமே கைஸ் அவ்வளோதாங்க. இந்த லைஃப்ஸ்ட்ரா வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்ததெல்லாம் நமக்கு இப்படி தான் இருந்துச்சு. அண்ட் இது மூலியமாக அந்த ஒருத்த நாள் வந்து இது வாட்டர் வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ டெக்னாலஜி நினைக்கும் போது ரியலி ப்ரௌட். அண்ட் அவ்வளோதான் கைஸ், என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. வேறு என்னால் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக வந்து வீடியோ பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு தோன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண. கண்டிப்பாக அதை நம்ம பண்ணலாம். இன்னும் கைஸ் அவ்வளோதாங்க. see you tomorrow another new video and டாட்டா பாய் பாய். அண்ட் அதுக்கு முன்னாடி இதை வச்சு இன்னொரு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நான் பண்ண வேண்டியது இருக்கு. இருங்க, இப்போ இதை மட்டும் எடுத்து இதில் தண்ணி ஃபில்டராக வருதான்னு பார்ப்போம். தண்ணி வருதுங்க இது வழியாகவும். இந்த மெம்பரைன் டியூப் வழியாக வந்து ஜஸ்ட் இதை இழுத்தோம். இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அழுக்கு தண்ணி தாங்க வருது.